கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷிகர் தவான் அவர் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா அறிவிச்சிருக்கிறார். ஸோ ஒரு கிரிக்கெட் வீரர் சாதாரணமாக 5-6 வருஷங்கள் ஜொலிச்சாலே பெரிய விஷயம்தான். ரொம்ப சிலர் 8-10 வருஷங்கள் ஜொலிக்கலாம். அதே விட ரொம்ப சிலர் தான் 10 வருஷங்களுக்கு மேலே ஜொலிப்பாங்க. அதுவும் 10 வருஷங்களாக கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்றது ரொம்பவும் சில பேர் தான். அதில் தவானும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கங்குலி ஜாம்பீருக்கு அப்புறம் டாப் ஆர்டரில் கிடைச்ச ஒரு பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தா அது ஷிகர் தவான் தான். ஸோ ஷிகர் தவான் 2009-2010 மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடுறாரு. ஸோ அப்போ தான் ஷிகர் தவான் ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ 2010 மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் ஷிகர் தவான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணார். 2010 தன்னோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேரியரையும் ஆரம்பிக்கிறார். தவானுக்கு செல்லமாக கப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப்பாருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ப்ரீஷியஸ் வேல்யூபிள் அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ ஆமாம், ப்ரீஷியஸ்னால் விலைமதிப்பற்ற வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தவான் ஒரு விலைமதிப்பற்ற வீரர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பாக தான் இந்திய அணிக்காக ஆடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதாவது ஹை ப்ரெஷர் கேம்ஸ்லாம் சிறப்பாக ஆடுவார். மேன் ஆஃப் ICC டோர்னமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு செல்ல பேரும் இருக்குது. 2019 அவருக்கு அந்த தம்பு இன்ஜுரி மட்டும் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளுடைய தவானோட கேரியரில் ஒரு 5 பெஸ்ட் இன்னிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 5th பெஸ்ட் அது எதுன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா கூட அடித்த 190. 2017 அடித்தார். அந்த மேட்ச்சில் இந்தியா 600 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கோலி ஒரு 100 அடிச்சிருப்பார். ஸோ அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5th பெஸ்ட்டு தவானோட கேரியரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக 4th பெஸ்ட் 2015 வேர்ல்டு கப்பு சவுத் ஆஃப்ரிக்காவோட அடித்தார். 137 ரன் அடித்து இந்தியா ஒரு 307 ரன் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருப்பார். ஸோ ரஹானே தவிர மற்ற எல்லாரும் சொதப்ப இவர் அடித்த அந்த 137 தான் இந்தியாவை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா கூட வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. அந்த மித்தை உடைச்சது இவரால் தான். ஸோ இவர் மூலமாக அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு ஒரு மேன் ஆஃப் த மேட்சும் கிடச்சிது. அடுத்து தான் 3rd பெஸ்ட்டு. ஸோ அதே சவுத் ஆஃப்ரிக்காவோட 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆடின இன்னிங்ஸை சொல்லலாம். அந்த மேட்ச்சில் எல்லோரும் ஓரளவு அடித்தாலும் சிறப்பாக ஆடி 114 ரன்கள் அடித்து அந்த மேட்ச் வின் பண்ண ஒரு காரணமாக இருந்திருப்பார். ஸோ அந்த மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச் இவர் தான். 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணுறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரும் ரோஹித்தும் இருந்தாலும் இவர் ஆடின சில இன்னிங்ஸில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அடுத்ததாக 2nd பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா 2019 ஆஸ்திரேலியா கூட ஆடின ஒரு மேட்ச் சொல்லலாம். அது ஒரு மெமரபிள் மேட்ச் ஆஃப் த ICC கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வேர்ல்டு கப்பில் 2nd லீக் மேட்ச்சு ஆஸ்திரேலியா கூட. உடஞ்ச விரல் பாதிலே ஒரு 30 ரன்ஸ் ஒரு 30+ ரன்ஸ் கிட்டே இருக்கும்போதே அவருக்கு காயப்பட்டுருச்சு. அதோடு விளையாண்டு 117 ரன் அடித்து இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருப்பார். அந்த 2019 வேர்ல்டு கப்பில் அதுக்கப்புறம் ராகுல், ரோஹித் சர்மா இவங்க சிறப்பாக விளையாண்டாலும் அந்த செமிஃபைனலில் இந்தியா லாஸ் ஆகி கோப்பை வெல்லும் வாய்ப்பை இழந்தாங்க. ஸோ ஒருவேளை தவான் இருந்திருந்தால் அந்த ஹை ப்ரெஷர் கேமில் சிறப்பாக விளையாடி இந்தியா ஃபைனல் போகிறதுக்கும் கப்பின் பண்ணுறதுக்குமான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக 1st பெஸ்ட். ஃபஸ்ட்டு டெபியூட்டே ஃபஸ்ட்டு பெஸ்ட் மேட்சாக இருக்கிறது எல்லாருக்குமே அமையாது. அந்த மாதிரியான பிளேயர் தான் ஷிகர் தவான். 2013 ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச், அதுவும் ஆஸ்திரேலியா கூட. அடித்த ரன்கள் எவ்வளோன்னு கேட்குறீங்க? 187 ரன்கள். ஃபஸ்ட்டு டெபியூட்லேயே 200 அடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும். இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக 187 ரன்கள்லேருந்து அவுட் ஆகிட்டார். இன்னும் அந்த ரெக்கார்டை யாருனாலையும் பீட் பண்ண முடியல. அதாவது எந்த ஒரு இந்தியனாலையும் பீட் பண்ண முடியல. ஃபஸ்ட் டெபியூட்டில் அதிக ரன்கள் அடித்த ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்ற ரெக்கார்டை இன்னும் ஷிகர் தவான் தான் வச்சிட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபஸ்ட் மேட்சோட இன்னிங்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது. சிறப்பாக விளையாண்டுருப்பார். தன்னை டீமில் எடுக்கல அப்படின்றதுக்கான வருத்தத்தை இது வரைக்கும் எந்த இடத்துலையும் அவர் தெரிவித்தது கிடையாது. எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜென்யூனான பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஃபீல்டராகவும் பெஸ்ட்டு கேச்சஸ், பெஸ்ட்டு ஃபீல்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு.
ஸோ ரோஹித்தோட அவர் இறங்கின அந்த ஓப்பனிங் பேர், ஸோ அந்த மேட்சஸ்லாம் வந்து ரொம்பவே இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக வந்து நான் மிஸ் பண்ணுறேன். எப்போவுமே சிரிக்கிற அந்த ஃபேஸு, கேட்ச் பிடிச்சதும் தொடைய தட்டுற அந்த மாஸ், இதையெல்லாம் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். மிஸ் யூ லெஜெண்ட். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் டு ஹிட் சேனல் சார்பாக வாழ்த்துறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு ஹிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.